தமிழ்நாட்டிலிருந்து கனடாவுக்கு ஒரு பொண்ணு படிக்கிறதுக்காக போயிருக்கிறாங்க. அவங்க தங்கியிருந்த அந்த ஹாஸ்டல் ரூமில் அவங்க ஒரு அமானுஷ்யத்தை உணர்ந்துருக்கிறாங்க. அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குதுன்னு நினச்சிட்டு இருந்த நேரத்தில் தான் அந்த ஹாஸ்டலே, ஒட்டுமொத்த ஹாஸ்டலுமே, சீனியர்ஸ் எல்லாருமே சொன்ன ஒரு விஷயம் அந்த ஹாஸ்டலையே திருப்பி போட்டிருக்கு. அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம ஸ்டோரியில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்டோரி ரொம்ப த்ரில்லிங்காகவும் அதே நேரத்தில் ரொம்ப பயங்கரமாகவும் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரியை எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்பின பொண்ணு ஸ்டில், அதாவது இந்த மெசேஜ் எனக்கு அனுப்பின இந்த நொடி வரைக்கும் அந்த அமானுஷ்யத்தோடு தான் அதே ஹாஸ்டலில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஸ்டோரியை ஃபுல்லாக கேளுங்க, கண்டிப்பாக திகிலாக இருக்கும். ஸோ தனியாக பார்க்காதீங்க, யாராச்சும் ஒருத்தர் கூட உட்காந்து பாருங்கள். கோயம்புத்தூரை சேர்ந்த ஒரு பொண்ணு தன்னோட கல்லூரி படிப்புக்காக கனடாவுக்கு போய் படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது. ஸோ கனடாவில் அவங்க ஹாஸ்டலில் தங்கி படிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஃபஸ்ட்டு டே அவங்க ஹாஸ்டலுக்கு போகும்போது வெளியே நின்று எல்லாருக்குமே ஒரு ஹாப்பி மொமெண்ட் இருக்கும். அப்பா அம்மாவெல்லாம் பிரிஞ்சு அங்கே ஒரு மாதிரி சேடாக இருந்தாலும் நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், நமக்குன்னு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். இந்த மாதிரி ஹாஸ்டலுக்கு போகும்போது ஒரு ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியான ஒரு என்வரான்மெண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம் அப்படிங்கிற ஒரு என்ஜாயோடு தான் இந்த பொண்ணு வந்திருக்கிறாங்க. வெளியேந்து பார்க்கும்போது அந்த ஹாஸ்டல் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு காட்டு பகுதிக்குள்ளே தனியாக ஒரு ஸ்டாண்டலோன் பில்டிங்கு. அதான் இவங்க இப்போ தங்க போகிற ஒரு ஹாஸ்டல். இந்த பொண்ணுக்கு காலையில் பார்க்கும்போது பெருசாக தெரில, ஒரு சூப்பராக இருக்குது, ஒரு பசுமையான இடமா இருக்குது, சூப்பராக இருக்கே, என்வரன்மெண்ட்டே செம்மையாக இருக்குது. அந்த ஹாஸ்டலில் 3 ஃப்ளோர் இருக்குங்க. இவங்க தங்க போகிறது 3rd ஃப்ளோர் தான். 3rd ஃப்ளோரில் கார்னரில் ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூம் தான். இப்போ இந்த பொண்ணு ஜாலியாக ரூம்குள்ளே போய் பார்க்குறாங்க. அங்கே இவங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் ஒன்று காத்திருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க கூட ரூம்மேட்ஸ் 2 சீனியர் அக்கா இருப்பாங்க. மொத்தம் ஒரு ரூமில் 3 பேர் இருக்கணும். அதில் இந்த பொண்ணும் 2 பேர் யார் அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு பதட்டம் இருக்கும். எப்பயுமே எல்லாருக்குமே இருக்கிறது தான். சீனியர் அக்கா 2 பேருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. ஸோ தமிழ் பேசுகிறவங்களே ரூம்மேட்டாக அமையிறது ஒரு பெரிய வரம் இல்லையா? வெளியே நம்ம தமிழ் தெரியாத, ஒரு மொழி தெரியாத ஒரு நாட்டில் போய் நம்ம படிக்கும்போது அந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டே இந்த பொண்ணுக்கு ரொம்ப சந்தோஷமாக போயிருக்கு. இதே சந்தோஷத்தோட ஃபஸ்ட்டு டே காலேஜுக்கு அந்த பொண்ணு கிளம்பி போகிறாங்க. அங்கேயும் உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு செம ஹாப்பிங்க. ரிட்டன் அந்த பொண்ணு ஹாஸ்டல் ரூமுக்கு பார்க்கும்போது அங்கே ஒரு அதிர்ச்சி காத்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த பொண்ணு காலையில் கிளம்பும் போதே இந்த பொண்ணோட பெட்டை நீட்டாக எல்லாமே ஒதுக்கி வச்சுட்டு அழகாக க்ளீன் பண்ணிவிட்டு அந்த பெட்ஷீட்டெல்லாம் அயர்ன் பண்ண மாதிரி ஒரு நீட்டாக இருந்திருக்கு. ஆனால் இந்த பொண்ணு ஈவினிங் காலேஜ் முடிச்சுட்டு பார்க்கும்போது அது எல்லாமே களைஞ்சி கிடந்திருக்கு. யாரோ அதில் படுத்து உருண்டா எப்படி இருக்கும், அப்படியே ஒரு மாதிரி கசங்கி போயிருக்கும் இல்லையா பெட்டே, அந்த மாதிரி இருந்திருக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரு டவுட்டு, மேபி நம்ம சீனியர் அக்கா எதனா ரேக்கிங் பண்ணுறாங்களோ. ஏன்னா ஃபஸ்ட் இயர் காலேஜ் இந்த பொண்ணு படிக்கிறாங்க. எதனா ரேக்கிங் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி எதனா கலாய்க்கிறாங்களோ, எதனா வம்புழுக்கிற மாதிரி எதனா பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங், நான் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த பொண்ணுக்கு காலேஜ் 8:30க்கு. இந்த பொண்ணு ரூம்லேருந்து கிளம்புறது 8:20க்கெலாம் கிளம்பிடுவாங்க. ஆனால் அந்த ரூம்மேட்ஸ் இருக்காங்க இல்லையா, 2 அக்கா, சீனியர் அக்கா இருக்காங்க இல்லையா, அவங்க 8 மணிக்கெலாம் ரூமை விட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இந்த பொண்ணு தான் லாஸ்ட்டாக அந்த ரூம்லேருந்து கிளம்புறாங்க. இந்த பொண்ணு தான் ஹாஸ்டல் ரூமை விட்டு லாஸ்ட்டாக வெளியேறது. அண்ட் இந்த பொண்ணு தான் ஹாஸ்டல் ரூமுக்கு ஃபஸ்ட்டு உள்ளே வர்றது. இப்படிப்பட்ட நேரத்தில், இந்த இடைப்பட்ட நேரத்தில் எப்படி இந்த ரூமோட இந்த பெட்ஷீட்டில் இந்த பொண்ணோட பெட்ஷீட் மட்டும் எப்படி கசங்கி கிடக்கும் அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரே குழப்பம். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த பொண்ணு கிளம்பும்போது அந்த சீனியர் அக்கா 2 பேரையும் பார்த்துக்கிட்டே உட்காந்துருந்துருக்கு. என்னடி கிளம்பலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லைக்கா ஒன்றும் இல்லை, நீங்கள் எப்போ கிளம்புறீங்க? நான் 8 மணிக்கெலாம் உனக்கு முன்னாடியே போயிடுவோம்ல. இல்லை, நேற்று நடுவில் ரூமுக்கு வந்துட்டு போனீங்களாக்கா, யாராச்சும் 2 பேரில் யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு போனீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லடி, நாங்கள் வர முடியாதுல்ல, எங்களுக்கு ஃபுல்லாகவே ஸ்டடீஸ் போயிட்டுருக்கும், ஈவினிங் ஆகிடும், உனக்கே தெரியும்ல, நைட் ஆகிடும், 7:30க்கு மேலே தான் வருவோம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு ஓகே,
மேபி நம்ம ஞாபக மறதியில் நேற்று ஒரு வேளை களைச்சி போட்டு போயிருப்போமோ அப்படிங்கிற ஒரு மைண்டில் அந்த மைண்டுக்கே வந்துட்டாங்க. ஏன்னா கூட தங்கி இருக்கிறவங்க 2 பேருமே ரூமுக்கு வரலன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த பொண்ணு மேலே தானே தப்பு இருக்கும். அதனால் இந்த பொண்ணு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, சரி ஓகே இன்றைக்கி நம்ம நீட்டாக இது பண்ணிட்டு போவோம்னு சொல்லிட்டு அந்த அக்காக்கள் முன்னாடியே வந்து நல்லா அந்த பெட்ஷீட்லாம் விரித்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு போயிடுறாங்க. எப்பவும் போல் காலேஜை முடிச்சுட்டு திரும்பி வந்து அந்த பொண்ணு இந்த ஹாஸ்டல் ரூமில் பார்க்கும்போது அந்த பொண்ணோட பெட்ஷீட் நேற்று பார்த்த மாதிரியே களைச்சி போட்டு ஒரு மாதிரி கோரமாக கிடக்கு. இந்த பொண்ணுக்கு ஒரே டவுட்டு. இப்போவும் அந்த சீனியர் அக்கா 2 பேர் நைட்டு வந்தோடனே அவங்கக்கிட்ட கேட்குறா, அக்கா விளையாடாதீங்க, நான் வந்து இந்த பெட்ஷீட்டை வந்து நல்லா நீட்டாக வச்சுட்டு போனேன், பட் நான் ரிட்டன் வந்து பார்க்கும்போது அது களைஞ்சி கிடக்கு, அதுக்கு நீங்கள் தான் காரணமா, உண்மையே சொல்லுங்கள், எனக்கு நான் கொஞ்சம் பயந்த சுபாவம் தான். இந்த அக்கா 2 பேருமே திட்டுறாங்க இந்த பொண்ணை. ஏய் என்னப்பா பேசுகிற, அப்படிலாம் நாங்கள் ஏன்ப்பா பண்ணணும், எங்களுக்கு அந்த மாதிரி நோயெலாம் எங்களுக்கு இல்லை பாப்பா, அது உன்னோட எதனா ஆலோசனேஷனாக இருக்கும், நீ நல்லா யோசித்து பாரு, இல்லை ஞாபக மறதியாக இருக்குமா, நீ வந்து கரெக்டாக பண்ணிட்டு போனியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் கரெக்டாக தாங்க பண்ணிட்டு போனேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு ஆர்கியூ பண்ணுறாங்க. என்னன்னு தெரிலம்மா, நாளைக்கு வேணால் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்பயும் போல் காலையில் 8 மணிக்கு அடுத்த நாள் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இன்றைக்கி நான் பிடிச்சிட்றேன்டான்னு சொல்லிட்டு நல்லா நீட்டாக ஒதுக்கிட்டு எல்லா பெட்ஷீட்டெல்லாம் க்ளீன் பண்ணி அழகாக வச்சுட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க இவங்க ஃபோனில். எப்பவும் போல் காலேஜ் முடியுது, இவங்க ஹாஸ்டல் ரூமுக்கு வராங்க. உள்ளே போய் பார்த்தா அதே மாதிரி கோரமாக அந்த பெட்ஷீட்டை வந்து இப்போ கசங்கி மட்டும் இல்லை, கிழிஞ்சி கிடக்கு. இது எதனால் இந்த மாதிரி ஆகுது, ஏதோ தப்பாக இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க அந்த அக்கா 2 பேர் வந்ததுக்கப்புறம் அந்த அக்கா கிட்ட சொல்கிறாங்க. அவங்க வந்து இல்லைம்மா எனக்கு புரியலை, எதனால் இப்படி ஆகுதுன்னு தெரில. ஸோ அந்த சீனியர் அக்கா 2 பேரும் இப்படி சொன்னதுக்கப்புறம் இந்த பொண்ணுக்கு சந்தேகம் அதிகரிக்குது. எப்படி இது சாத்தியமாகும்? ஒருவேளை அந்த ஹாஸ்டலில் வந்து நிறையா மங்கீஸ், குரங்குகள்லாம் நிறையா இருக்கும், அந்த ஹாஸ்டலை சுற்றி குரங்குகள்லாம் நிறையா இருக்குமா? ஒருவேளை அந்த குரங்குங்க வந்து இந்த மாதிரி களைச்சி போட்டிருந்தா? இல்லையே, இந்த பொண்ணு தானே லாஸ்ட்டாக போகும்போது டோரை லாக் பண்ணிட்டு போகிறாங்க. அப்புறம் எப்படி குரங்கு உள்ளே போக முடியும்? ஜன்னல் வழியாகவும் வர முடியாது. ஜன்னல் சின்னதான ஜன்னல் தான், குரங்கு உள்ளே வர அளவுக்கு பெரிய ஜன்னலும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அவங்க ரூமோட கீ இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் இருக்குது. ஏன்னா இந்த பொண்ணு தான் கடைசியாக வெளியே வருது, இந்த பொண்ணு தான் ஃபஸ்ட்டு உள்ளே போகுதுங்கிறனால இந்த பொண்ணுக்கிட்ட மட்டும்தான் அந்த அவங்களோட கீ இருக்குது. ஸோ இந்த பொண்ணுக்கு பயம் அதிகமாகுது. யோசித்து பார்க்கும்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே தப்பாக இருக்கே, அதாவது எல்லாமே கரெக்டாக இருக்குது, ஆனால் இது ஏன் உள்ள ரூமில் இந்த மாதிரி தப்பான ஒரு விஷயம் நடக்குதுன்னு சொல்லி காலேஜில் போய் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் வந்து ஷேர் பண்ணுறாங்க. அவங்க வந்து இவங்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க சீனியர்ஸ் இருப்பாங்க இல்லையா, ஹாஸ்டலில் சீனியர்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கக்கிட்ட போய் சொல்கிறாங்க. அவங்களுமே வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க, அப்படிலாம் ஒன்றும் இல்லை பாப்பா, நீ ஏன் எதனா போட்டு குழப்பிக்காத அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணும் அந்த சீனியர் அக்கா 2 பேரும் அவங்கவுங்க பெட்டில் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போது இது சரியான காத்தடிச்சிருக்குதுங்க அன்னைக்கு நைட்டு. அது போக அங்கே இருந்த அந்த மரத்தில் அந்த குரங்குங்கெல்லாம் கத்தியிருக்கு. ஹாஸ்டலே அலற அளவுக்கு ஒரு சத்தம்னா வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரியான ஒரு சத்தம். அதில் டிஸ்டர்ப் ஆகி ஒரு மாதிரி இந்த பொண்ணு எந்திரிச்சிருக்கிறாங்க. எந்திரிக்கும் போது யாரோ மேலே இந்த பொண்ணு மேலே உட்காந்துருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் ஆகுது. இந்த பொண்ணு மேலே யாரோ சமணங்கால் போட்டு உட்காந்தா எப்படி இருக்கு மேலே, அந்த மாதிரி உட்காந்துருக்குறாங்க. வெயிட் அதிகமாக இந்த பொண்ணுக்கு மூச்சு திணறல் வந்திருக்கு. மூச்சு விட முடியாமல் டக்குன்னு முழிச்சு பார்த்துருக்குறாங்க. யாரோ ஒரு கருப்பு உருவம் அவங்க மேலே உட்காந்து அவங்க கழுத்தை பிடிக்கிறதுக்கு வந்துட்டுருக்காங்க. இந்த பொண்ணு அதை பார்த்த உடனேமே டக்குன்னு கத்தி அலறி அடித்து எந்திரிச்சிடுறாங்க. வந்து என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஒன்றும் இல்லைக்கா, ஏதோ ஒரு உருவம் என் மேலே உட்காந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ ஏதோ ஒரு மென்டாலிட்டிலே இருக்க, அதனால தான் உனக்கு அடுத்தடுத்து இந்த மாதிரிலாம் தோணுது, நீ அமைதியாக படுத்து தூங்கு அப்படின்னு சொல்லும்போது இந்த பொண்ணுக்குமே ஒருவேளை ஸ்லீப்பிங் பேரலைஸாக இருக்குமோன்னு சொல்லி இந்த பொண்ணும் இவங்களே கன்வின்ஸ் பண்ணிக்கிறாங்க. போய் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லும்போது அவங்களும் அதை தான் சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்லீப்பிங் பேரலைஸாக இருக்கும், நீ ஃபஸ்ட்டு இந்த தாட்டெல்லாம் விடு, இந்த நெகட்டிவ் தாட் இருந்தாலே இந்த மாதிரி எதனா ஒரு விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும், எங்கள் அக்காவுக்கு கூட இந்த மாதிரிலாம் நடந்திருக்குன்னு சொல்லி அங்கே இருந்த பொண்ணுங்களாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த பொண்ணு இவங்க மனசை தேர்த்திக்கிட்டு எப்பயும் போல் காலேஜ் முடிஞ்சோடனே ஹாஸ்டலுக்கு ரிட்டன் வராங்க. அன்னைக்கு நைட்டும் அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு மேலே வந்து யாரோ உட்காந்து ஒரு கருப்பு உருவம் அந்த பொண்ணோட கழுத்தை நெரிக்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டு நடந்திருக்கு. அதே சேம் 12:30 to 1 மணிக்குள்ள இது அப்படியே ரிப்பீட் ஆகிருக்குங்க. ஒரு வாரமாக இந்த பொண்ணு தூங்கவே இல்லை, ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது. இது எப்படி ஸ்லீப்பிங் பேரலைஸாக ஆகும்? ஏன்னா எப்படி ஒரு வாரம் தொடர்ந்து ஸ்லீப்பிங் பேரலைஸ் வரும்? அதுவும் அதே நேரத்தில் அதே கருப்பு உருவம் அவங்களோட மேலே ஏறி உட்காந்து கழுத்தை நெரிக்கிறதுக்கு எப்படி வரும்? அதே மாதிரி காலையில் அந்த பொண்ணு ஹாஸ்டல் ரூம்லேருந்து வெளியே போகும்போது க்ளீன் பண்ணி வச்சுட்டு போகிற பெட்டு எப்படி களைஞ்சி போய் கிடக்கும்? நெக்ஸ்ட் டே நைட்டும்
சேம் அதே பேட்டர்னில் எல்லாமே நடக்குது. இந்த பொண்ணுக்கு தூக்கம் கலைஞ்சு போயிட்டு எந்திரிச்சு ரூமை விட்டு வெளியே வந்துடுறாங்க. ஒரு 1:30 to 2 மணி இருக்குங்க. அந்த பொண்ணோட ஹாஸ்டல் ரூமுக்கு வெளியே 3rd ஃப்ளோரில் அந்த வராண்டா இருக்கும் இல்லையா, அதில் நடந்துக்கிட்டே அவங்க ஃப்ரெண்டுக்கு ஒரு பையனுக்கு வந்து ஃபோன் போட்டிருக்கிறாங்க. பை லக் அந்த பையனும் முழிச்சிருந்துருக்கிறான். ஒரே ரிங்கில் அட்டன் பண்ணி, என்னடா இன்னும் தூங்கலையா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும்போது, நான் தூங்கலை மச்சான், கொஞ்சம் வேலை இருக்குது, நீ ஏன் தூங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அன்னைக்கு காலேஜில் நடந்த விஷயங்கள்லாம் பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது, இந்த பொண்ணுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் பின்னாடியே ஃபாலோ பண்ணால் எப்படி இருக்கும், அந்த மாதிரியே ஃபீல் ஆகிருக்கு. பட் இந்த பொண்ணு வந்து கண்டுக்கலை. அந்த பையன்கிட்ட பேசிக்கிட்டே அந்த பக்கம் நடந்துக்கிட்டே போய் எட்ஜு வரைக்கும் போயிடுறாங்க. இந்த ரெஸ்ட் ரூமுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆள் சைஸுக்கு ஒரு ஆள் நின்று பார்த்தா தெரிகிற அளவுக்கு ஒரு மிரர் ஒன்று வச்சுருப்பாங்களாம். அந்த மிரர்கிட்ட வந்து இந்த பொண்ணு போகும்போது இந்த பொண்ணுக்கு பேக் சைடில் வந்து அந்த மிரரில் இந்த பொண்ணு பார்க்குறாங்க. இந்த பொண்ணுக்கு பேக் சைடில் இந்த பொண்ணோட உயரத்துக்கு ஒரு கருப்பு உருவம் பின்னாடியே நடந்து வருதாங்க. அதாவது பின்னாடியே தொடர்ந்து வருதான். அந்த பொண்ணு அந்த கருப்பு உருவத்தை பார்த்த உடனே கத்திருக்காங்கங்க. ஆனால் கத்தும் போது இந்த ஃபோனில் இருக்கிற பையன் வந்து என்ன சின்ன அவன் ஒரு பக்கம் கத்துறான். இந்த பக்கம் அந்த காரிடாரில் இந்த எல்லா ரூம்லேருந்து எல்லாருமே வெளியே வந்துட்டாங்க. இந்த பொண்ணு கத்துக்கு ஹாஸ்டலே முழிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மேலே இருக்கிற 3rd ஃப்ளோர் ஃபுல்லாகவே இப்போ இந்த பொண்ணை நோக்கி வந்து என்னாச்சடி என்னடி எதுக்கடி கத்துணுன்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த பொண்ணால் பேச முடியலை. ஆனால் இந்த பொண்ணோட கண்ணுக்கு அந்த கருப்பு உருவம் தெரியுது. அதே மிரரில் தெரியுது. இந்த பக்கம் பார்த்தா தெரில, அந்த மிரரில் பார்த்தா தெரியுது. அந்த கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு 40-45 பேருக்கு நடுவில் அந்த கருப்பு உருவமும் நிற்கிது. அதோட உருவம் அந்த கண்ணாடியில் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த பொண்ணு வந்து அதை சொல்ல வராங்க, அவங்களால சொல்ல முடியல. வாய் வந்து அப்படியே ஒரு மாதிரி திணறி இருக்கு. சுற்றி இருந்தவங்களாம் கவனிக்கிறாங்க. அந்த பொண்ணு ஏதோ ஒரு மாதிரி அமானுஷமாக ஏதோ ஒரு பண்ணுறாளேன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டே வந்து கேட்குறாங்க. சீனியர் அக்கா 2 பேரும் கேட்குறாங்க, என்னம்மா ஆச்சு சொல்லுமா, எதனாலும் சொல்லுமா, என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொண்ணு ஒரு வழியாக கொஞ்சம் ஃப்ரீயாகி சொல்கிறாங்க, அந்த உருவம் அங்கே நிற்கிது, அங்கே பாருங்கள் அப்படின்னு சொன்னால் அவங்க கண்ணுக்கு தெரியவே இல்லை. இந்த பொண்ணோட கண்ணுக்கு மட்டும்தான் தெரியுது இந்த கருப்பு உருவம். பொண்ணு நிற்கிறாங்க, அங்கே இருக்குது ஒரு கருப்பு உருவம் இருக்குது, என்னை பின்தொடருது, ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, இந்த ஹாஸ்டலில் ஏதோ ஒரு பேய் இருக்குது, என் ரூமில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இப்போது அந்த காரிடாரில் இருந்த சீனியர் அக்கா எல்லாருமே சேர்ந்து இந்த பொண்ணை கன்வின்ஸ் பண்ணி, சரிடா நீ போய் படுத்து தூங்கு, அவங்க ரூமில் இருக்க அந்த 2 சீனியர் அக்கா கிட்ட சொல்லி அனுப்புகிறாங்க. வார்டனுக்கு தெரிஞ்சால் எல்லாருக்குமே ப்ராப்ளம் ஆகிடுமா, நீ போய் தூங்குன்னு சொல்லி அனுப்பி விட்டுறாங்க. பட் இந்த பொண்ணு வந்து படுத்து தூங்கும் போதெல்லாம் அந்த உருவம் மேலே ஏறி உட்கார்ற அந்த ஃபீல் தான் இந்த பொண்ணுக்கு இருந்திருக்கு. டக்குன்னு கண்ணை முழிச்சு தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க. அதையும் மீறி இவங்க தூங்குனாங்கன்னா ஒரு பேய் கனவோ இல்லை எதுனா ஒரு கெட்ட ஒரு அமானுஷ்யமான ஒரு கனவு தான் இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. இப்படியே தொடர்ந்து இருக்குங்க. அப்படியே 3 மாதம் ஓடி இருக்குது. இந்த பொண்ணு தூங்கியே 3 மாதம் ஆகுது. ஹாஸ்டல் ரூமுக்கு வந்தாங்கன்னா இந்த பொண்ணு நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தூங்கவும் மாட்டாங்க. நைட்டானா முழிச்சே தான் இருப்பாங்க. காலையில் அங்கே நம்ம காலேஜுக்கு போனால் அங்கே தான் கொஞ்சம் 1 ஹவர் வந்து ரெஸ்ட் எடுத்து தூங்கிட்டு இருந்திருக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இவங்களை பார்க்க ரொம்ப பாவமாக இருந்திருக்கு. ஏன்னா ஒரு மாதிரி உடஞ்சி போயிட்டாங்க இவங்க. அந்த நேரத்தில் தான் காலேஜ் ஹாஸ்டலில் ரூம் ஷிஃப்டிங் அனௌன்ஸ்மெண்ட் வருது. இந்த மண்டே டு அடுத்த நெக்ஸ்ட் சண்டேக்குள்ளே நீங்கள் எல்லாருமே ரூம் வந்து ஷிஃப்டிங் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுறாங்க. பண்ணணும் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிடுறாங்க. இந்த பொண்ணு மாதிரி ஹாப்பியாக யாருமே இல்லைங்க. ஏன்னா இப்படி ஒரு அமானுஷ்யமான ஒரு ரூமில் அந்த பொண்ணுக்கு மட்டுமே இந்த அமானுஷ்யம்லாம் அந்த ரூமில் நடந்துகிட்டு இருக்கு. இந்த மாதிரி நைட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிற ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் எவ்வளோ சந்தோஷத்தை கொடுத்துருக்கும். அந்த பொண்ணு செம்ம ஹாப்பியாக இருந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் டே வந்து ரூம் ஷிஃப்டிங் இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. இவங்களுக்கு வந்து கொஞ்சம் பீஸாக இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு வந்து நல்லா தூங்கலாம் அப்படின்னு சொல்லி அதே ஃப்ளோரில் இருக்கிற அவங்க ஃப்ரெண்டோட ரூமில் போய் இந்த பொண்ணு ஸ்டே பண்ணுறாங்க. அன்றைக்கி நைட்டு நல்லா பேசி சிரித்து கொஞ்சம் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சீனியர் அக்கா இருக்கிறாங்க அந்த ரூமில், அவங்க ஃப்ரெண்டோட ரூமில். அந்த சீனியர் அக்கா வந்து இந்த பொண்ணை பார்த்து, பாப்பா நீ தானேப்பா அந்த 420 ரூமில் வந்து நீங்கள் தானே இருக்கீங்க அப்படின்னா, ஆமாக்கா. அந்த ரெஸ்ட் ரூம் ஒட்டி இருக்குமே அந்த ரூம் தானே, ஆமாக்கா. இந்த கார்னர் பெட்டாமா நீ அப்படின்னா, ஆமாக்கா. என்னக்கா ஆச்சு, எதனாலும் சொல்லுங்கக்கா, நான் யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு கேட்கும்போது அந்த அக்கா சொல்கிறாங்க, இதே 420 ரூமில் இந்த பொண்ணு தங்கியிருக்கிற அதே பெட்டில் இதுக்கு முன்னாடி ஒரு சீனியர் அக்கா அதே பெட்டில் தான் அவங்க தங்கி இருந்துருக்குறாங்க. வீட்டோட கஷ்டம் காரணமாக அவங்க வந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்களாம். இந்த விஷயத்தை வந்து யாருமே யார்கிட்டையும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி காலேஜ் நிர்வாகம் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க.
அதுவும் குறிப்பாக இந்த பொண்ணுக்கிட்ட, இப்போ அதே பெட்டில் இருக்கிற இந்த பொண்ணுக்கிட்ட, ஜூனியர் பொண்ணுக்கிட்ட யாருமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அந்த காலேஜ் ஹாஸ்டலோட வார்டன் ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்கிறாங்க எல்லாருக்கிட்டையும். இதை இந்த அக்கா இந்த பொண்ணுக்கிட்ட சொன்ன உடனே இந்த பொண்ணுக்கு வந்து செம்ம கடுப்பாக இருக்குதுங்க. எப்படி இருக்கும் அந்த பொண்ணுக்கு? ஏன்னா இதை வந்து மறைச்சது தப்பு, காலேஜ் நிர்வாகம் வந்து இதை மறைச்சது தப்பு. அப்படி இல்லையா அந்த ரூமையே அவங்க வந்து மூடி போட்டிருக்கலாம், அந்த ரூமையே யூஸ் பண்ணாமல் விட்டுருக்கலாம். பட் இந்த மாதிரி ஒரு பொண்ணை வந்து அதே பெட்டில் இருக்கிற அந்த பொண்ணுக்கிட்ட வந்து அந்த பொண்ணு அமானுஷ்யத்தை நான் பார்த்தேன்னு சொல்லும்போது கூட எல்லா சீனியர் அக்காவும் யாருமே இதை வாயை திறக்கலை. ஏன் அவங்க ரூமில் இருக்கிற அந்த 2 சீனியர் அக்காவுமே வாயை திறக்கலை. ஏன்னா ஹாஸ்டல் வார்டனுக்கு பயந்துக்கிட்டு. அவங்களும் அதே ரூமில் தானே இருக்கிறாங்க. இப்போ இந்த பொண்ணுக்கு இந்த விஷயத்தை கேட்ட உடனே கையும் ஓடலை காலும் ஓடலை, செம்ம கடுப்பாகுது. லாங்குவேஜ் ப்ராப்ளம் வேறு அந்த பொண்ணுக்கு இருக்கனால வார்டன் கிட்ட போய் பேசுகிறதுக்கு ஃப்ரெண்டு ஒரு பொண்ணு இருக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கு வந்து இந்த லாங்குவேஜ் தெரியும். ஸோ அந்த பொண்ணு கூப்பிட்டுக்கிட்டு நைட்டே போகிறாங்க. இந்த கதையை அவங்க சொல்லி முடிச்ச உடனே அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு போகிறாங்க. வார்டன் கிட்ட போயிட்டு செம்ம சண்டை போடுறாங்க, திட்டுன்னு திட்டிருக்கிறாங்க. அந்த வார்டன் வந்து அவங்களோட ஃபேஸே மாறி இருக்கு. இந்த பொண்ணு வந்து இந்த மாதிரி என் ரூமில் வந்து ஒரு பேய் இருக்கிறத வந்து நீங்கள் ஏன் சொல்லலை, அங்கே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தது வந்து ஏன் என்கிட்ட சொல்லலை, சூசைட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, என்னங்க நினச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது அந்த வார்டனோட முகம் வந்து மாறி இருக்கு, ஒரு மாதிரி மாறி இருக்கு. அதை இந்த பொண்ணு கவனிச்சிருக்கிறாங்க. பட் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அப்படியே திருப்பி விட்டுறாங்க. ஏமா இதெல்லாம் உன்னோட கற்பனைமா, நீங்கள் எதனா கண்ட கதையவும் பேச வேண்டியது, ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து எதனா பேய் கதை பேசுகிறது, இல்லை காலேஜ் கிளாஸ் ரூமில் போயிட்டு எதனா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து பேசுகிறது தான் உங்களுக்கு ஹாலுசினேஷனாக இந்த மாதிரி வர்றது. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, போமா பார்த்துக்கலாமா, இது அதான் ரூம் ஷிஃப்டிங் கொடுத்துருக்குறோம்ல, அப்போ அந்த வேலையை பாருப்போன்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அனுப்பிடுறாங்க. இந்த பொண்ணும் கன்வின்ஸ் ஆகி ரூமுக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியாக அந்த 420 அப்படிங்கிற அந்த ரூமில் இருந்து இந்த பொண்ணு வந்து வெக்கேட் பண்ணி, அதாவது ரூம் ஷிஃப்டிங் பண்ணி இன்னொரு ரூமுக்கு போயிடுறாங்க. அங்கே ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பொண்ணோட கிளாஸ்மேட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களே வந்து ரூம்மேட்ஸாகவும் அமைஞ்சிருக்கிறாங்க. அது இன்னும் பெரிய ஒரு வரம்னே சொல்லலாம். ரூம் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா இந்த பொண்ணுக்கு வந்து ஒரு நார்மலாக தான் போயிட்டு இருந்துருக்குங்க லைஃப். வந்து ஒரு 10 days கிட்ட வந்து நார்மல் லைஃபுக்கு திரும்புகிறாங்க. அப்போது காலேஜில் செமஸ்டர் லீவ் வருது. ஸோ ஹாஸ்டலில் இருக்கவங்க எல்லாருமே வெக்கேட் பண்ணிவிட்டு அவங்கவுங்க ஊருக்கு போயிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லாருமே ஊருக்கு போயிடுறாங்க. ஸோ அந்த செமஸ்டர் லீவுக்கு இவங்க ஊருக்கு போயிடுறாங்க. ஜாலியாக ஊரில் இருந்துட்டு மறுபடியும் ரிட்டன் இங்கே ஹாஸ்டலுக்கு வராங்க ஒரு மாதம் கழிச்சு. இந்த லீவுக்கு அப்புறம் தான் மெயின் ப்ராப்ளமே ஹாஸ்டலில் ஸ்டார்ட் ஆகுது. எப்பயுமே செமஸ்டர் லீவுக்கு ஹாஸ்டல்லேருந்து போகிறோம் அப்படின்னா ரிட்டன் வரும்போது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்களான்னு கேட்குற பழக்கம் யாருக்குமே இருக்காது. அந்த மாதிரி தான் இந்த பொண்ணு ஏதோ ஒரு நினப்பில் வந்துட்டாங்க. இப்போது இந்த பொண்ணோட ரூமில் இந்த பொண்ணு மட்டும்தான் இருக்கிறாங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வரதுக்கு இன்னும் 2 நாள் ஆகும்ட்டாங்க. இப்போது இந்த பொண்ணு ரூமில் தனியாக இருக்கிறாங்க. நைட்டு ஒரு 1 மணி இருக்கும்போது இந்த பொண்ணு நல்லா தூங்கிட்டு இருந்துருக்குறாங்க. திடீர்னு அவங்களோட அந்த மெயின் டோரை வந்து யாரோ டம்மு 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 டம்னு தட்டியிருக்கிறாங்க. பொண்ணு முழிச்சு பார்த்துருக்குறாங்க, சவுண்டு நின்றுருக்கு. மறுபடியும் டம்மு 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 டம்னு தட்டினோடனையும் பயந்துருக்குறாங்க. ஒருவேளை சீனியர் அக்கா யாருன்னா வெளியே வந்து இவங்களை கலாய்க்கிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கதவுக்கிட்டே வந்து நின்றுருக்குறாங்க. மறுபடியும் டம்மு டம்மு டம்னு தட்டும் போது டக்குன்னு கதவை திறந்துருக்குறாங்க. வெளியே பார்த்தா யாருமே இல்லை. காரிடாரில் வந்து நின்று பார்த்துருக்காங்க. லெஃப்ட்லேயும் யாரும் இல்லை, ரைட்லேயும் யாரும் இல்லை. ஹாஸ்டலே அமைதியாக, காட்டுக்குள்ளே ஒரு ஹாஸ்டல் இருக்குன்னா அந்த காட்டோட சத்தம் இருக்கும் இல்லையா, அமைதியாக இருந்தா அந்த சத்தத்தோடு இருந்திருக்கு. பொண்ணு டோரை லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பெட்டில் உட்காந்துட்டு யோசிக்கிறாங்க, என்னவா இருக்கும், நம்ம தான் ரூம் மாறி வந்துட்டோமே, மறுபடியும் ஏன் அது நம்மளை தொடருது, ஒருவேளை காற்று கடிச்சிருக்குமோ, காற்று கடிச்சிருந்துச்சுன்னா யாரோ கையை வச்சு தட்டுற மாதிரி எப்படி ஒரு சத்தம் கேட்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க. அப்படியே யோசிச்சுக்கிட்டே அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி நைட்டு முழுக்க தூக்கம் இல்லை. அடுத்த நாள் ஆகுது. அடுத்த நாள் நைட்டுமே யாரோ கதவை அதே மாதிரி சத்தமாக தட்டுறாங்க. நைட்டு வந்து திறந்து பார்த்தா யாருமே இல்லை. பொண்ணு வந்து பகல் நேரத்தில் ஃபுல்லாக அந்த டோரை ஓப்பன் பண்ணியே வச்சுருக்குறாங்க. ஏன்னா காலேஜும் லீவு தான். இவங்க வேகமாகவே லீவ் முடிஞ்சு வேகமாகவே வந்துட்டாங்க. இன்னும் லீவ் எக்ஸ்டெண்ட் ஆகி லீவ் முடிகிறதுக்கே இன்னும் 3 நாள் இருக்கிற நேரத்தில் தான் இவங்க ஹாஸ்டலுக்கு வந்துருக்குறாங்க. இந்த ஹாஸ்டலில் மொத்தமே இந்த பொண்ணை சேர்த்து 10 பொண்ணுங்க மட்டும்தான் இருக்கிறாங்க. நைட் நேரத்தில் அந்த பொண்ணால் டோரை ஓப்பன் பண்ணியே வைக்க முடியாது. ஏன்னா இவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க, பயப்படுவாங்க. அது ஒன்று இருந்தாலும் அந்த ஹாஸ்டலில் வந்து பாம்பு தொல்லை அதிகமாக இருக்குமாங்க. அது நான் சொன்னேன் இல்லையா, அது ஒரு காட்டு பகுதின்னு. முத நாள் இந்த பொண்ணு உள்ளே வரும்போது அந்த ஹாஸ்டலை பார்த்து பசுமை புல்வெளிகள் நல்லா அழகான ஒரு இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கோம்னு சொல்லி ஃபீல் பண்ண அவங்க இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. குரங்கு, அந்த பாம்பு எல்லாமே தொல்லை பண்ணுதுங்க. அதோடு சேர்த்து இந்த பேயும். இப்படி இருக்கும்போது அடுத்த நாள்
காலையில் அந்த ரூம்மேட்ஸ் பொண்ணுங்க 2 பேருமே வந்துடுறாங்க. அன்னைக்கு இவங்க நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு நடந்துச்சு, நைட் வந்து யாரோ கதவு தட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணுக்கிட்ட சொல்லும்போது, சும்மா எதனா கதை விடாத, இதனால தான் உன்னை வந்து ரூமில் சேர்க்க மாட்டோன்ட்டு நாங்களே நினச்சிட்டு இருந்தோம். நீ இங்கேயே வந்து இதே வேலையை பார்க்காத, அந்த ரூமில் தான் ஏதோ பேய் இருக்குதுன்னு சொல்லிட்டு நீ சொல்லிட்டு இருந்தேன்னு சொன்னாங்க, ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு தானே சேர்த்தோன்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு இந்த பொண்ணுக்கு கேட்ட அதே சத்தம் அதே 1 மணிக்கு அந்த மீதி இருக்கிற 2 பொண்ணுங்களுக்கும் கேட்டு எந்திரிக்கிறாங்க. இப்போ தான் இந்த பொண்ணு மேலே அவங்களுக்கு நம்பிக்கை வருது. உண்மையாகவே யாரோ வெளியே கதவை தட்டுறாங்க. வெளியே போய் பார்த்தா யாருமே இல்லை. வறண்டாவே காலியாக இருக்குது. இடமே அமைதியாக இருக்குது. இதை போய் இப்போ நம்ம யார்கிட்ட சொல்ல முடியும்? வார்டன் கிட்ட சொன்னாலும் அவங்களும் வந்து நம்மளை கன்வின்ஸ் பண்ணிடுவாங்க. இல்லை நம்மளே வந்து அவங்க ஸ்லீப்பிங் பேரலைஸாக இருக்கும், இல்லை அவங்களோட கற்பனையாக இருக்கும்னு சொல்லி நம்மளே பைத்தியமாக்கிடுவாங்க. அதனால் வேறு வழியே இல்லை, இதோட வாழப்பழகுங்கள், கொரோனாவோட வாழப்பழகுங்கள்ங்கிற மாதிரி அவங்க பேயோட வாழ பழகுறாங்க. எப்படி அப்படின்னா ஹெட்செட் மாட்டிக்கிறாங்க. நைட் ஆனால் ஹெட்செட் போட்டுட்டு அது பாட்டுக்கு ஒரு பக்கம் கதவை தட்டிகிட்டு இருக்கட்டும், நம்ம பாட்டுக்கு படுத்து தூங்குவோம்னு சொல்லிட்டு ஹெட்செட் மாட்டிட்டு தூங்கியிருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்குள்ள ஒரு பயம் உள்ளுக்குள்ளே இருந்தாலும் வெளியே காட்டிக்காமல் ஹெட்செட்டை போட்டுட்டு 3 பொண்ணுங்களுமே நல்லா தூங்கிடுறாங்க நைட்டு. இப்படியே போயிட்டு இருந்த நேரத்தில் இப்போ நம்ம கதை நீங்கள் கேட்டுட்டு இருக்க இந்த நேரத்துலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி ஹாஸ்டலில் அந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடி இருக்கிறாங்க. இந்த பொண்ணு அவங்க ரூமுக்கு போயிட்டு பர்த்டே பார்ட்டிலாம் ஜாலியாக கொண்டாடிட்டு கேக்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு 2 மணிக்கு இவங்க ரூமுக்கு வந்திருக்கிறாங்க. தனியாக பொண்ணுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லி இந்த பொண்ணு 420 இருக்கு இல்லையா, அந்த ரூமை தாண்டி அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போகிறாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளே போனப்போ இவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருந்த நேரத்தில் அதே சத்தம், அந்த டோரை தட்டுற சத்தம் இவங்களுக்கு கேட்டிருக்கு. எங்கே? ரெஸ்ட் ரூமோட. இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாமே ஃப்ரீயாக தான் இருந்திருக்கு. ஆனால் இவங்க ரெஸ்ட் ரூம் டோரை மட்டும் யாரோ டம்னு தட்டியிருக்கிறாங்க. இந்த பொண்ணுக்கு என்ன பேசுகிறதுனே தெரில. அங்கேருந்து வந்து ரூம்குள்ளே வந்தோடனே ரூமில் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, இந்த மாதிரி பாத்ரூமில் எனக்கு நடந்துச்சு அப்படின்னு சொல்லி. அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, எனக்கும் இதே மாதிரி அதே பாத்ரூமில் எனக்கு நடந்தது. யாரோ டோரை வந்து பயங்கரமாக நாக் பண்ணாங்க. இந்த பொண்ணோட ஃப்ரெண்டுக்கும் இதே பேட்டர்னில் ஒரு விஷயம் நடந்திருக்கு. அந்த ஹாஸ்டலில் இந்த 2 பொண்ணுங்களுக்கு மட்டும் வரிசையாக அமானுஷ்யம் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு இதே மாதிரி. இப்படி அவங்களுக்கு நடந்துக்கிட்டே இருக்கிற இந்த நேரத்தில் எக்ஸாமும் ஸ்டார்ட் ஆகுது. எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிற நேரத்தில் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நைட்டு ஒரு 2 மணி வரைக்கும் அவங்க காரிடாரில் உட்காந்து படிப்பாங்களாம். இவங்க மட்டும் இல்லை, நிறைய பேர் படிச்சுட்டு இருப்பாங்களாம். இவங்க வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 1 hour 2 hours வந்து வெளியே உட்காந்து படிக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அன்றைக்கி ஒரு நாள் ஈஸியான எக்ஸாம்ங்கிறனால ஒரு 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு மீதி 2 மணி நேரமும் வெளியே உட்காந்து கடலை போட்டுக்கிட்டு இருந்துருக்குறாங்க. இவங்களுக்குள்ள கொஞ்சம் அப்படியே கேர்ள்ஸ்லாம் பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இவங்க கூட வந்து ஒரு நம்பூதிரி அவரோட பொண்ணு, கேரளாலேருந்து வந்த ஒரு பொண்ணு இவங்களோட ஃப்ரெண்டு. ஸோ அந்த பொண்ணு, இந்த 2 பொண்ணுங்க 3 பேர் தான் உட்காந்து படிச்சுட்டு இருந்துருக்குறாங்க அந்த காரிடாரில். இந்த பொண்ணால் நெகட்டிவ் எனர்ஜியை சென்ஸ் பண்ண முடியும். இவங்க 3 பேருமே ஒரு 2:30 மணி வரைக்கும் படிச்சுட்டு இருந்துருக்காங்க, அதாவது பேசிக்கிட்டு இருந்துருக்குறாங்க. நம்பூதிரி அவங்களோட பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த கேரளா பொண்ணு வந்து ஒரு மாதிரி ஒரு இடத்த பார்த்து ஒரு மாதிரி ஆயிருக்கு அவங்களுக்கு. ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க, அமானுஷ்யமாக ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறாங்க பயந்து போய். இந்த 2 பொண்ணுங்களை வந்து கேட்குறாங்க, என்னடி என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை ஒன்றும் இல்லை, நீங்கள் படிக்க ஆரம்பிங்க, இல்லை கிளம்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. ஏதோ பக்கத்தில் யாரோ இருக்கிற மாதிரி ஃபீல் ஆனோடனையும் சைடு கண்ணில் இப்படி பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு திரும்பினா அங்கே ஒரு கருப்பு உருவம் உட்காந்துருக்குங்க. இந்த பொண்ணு மேலே உட்காந்து கழுத்தை நெரிச்சிச்சு இல்லையா, அதே கருப்பு உருவம் இவங்கள பார்த்த மாதிரி உட்காந்துருக்குண்ணா. இந்த சமணங்கள் போட்டு உட்காந்தா எப்படி இருக்கும், கையை எப்படி வச்சுட்டு உட்காந்தா அந்த மாதிரி ஒரு மாதிரி பயங்கரமாக உட்காந்து இவங்களே பார்த்துக்கிட்டு இருந்திருக்கு. இப்படியே ஒரு 4 மணி வரைக்குமே அந்த கருப்பு உருவம் அங்கேயே இருந்திருக்கு. இந்த நம்பூதிரி பொண்ணு இருக்காங்க இல்லையா, அந்த கேரளா பொண்ணுக்குமே அந்த உணர்ந்துருக்காங்க. ஒரு மாதிரியாகவே உட்காந்து இருந்துருக்குறாங்க. ஒரு பேய் பிடிச்சா இப்படி இருப்பாங்க அந்த மாதிரியே உட்காந்துட்டு இருந்துருக்குறாங்க. ஒரு 4 மணி வரைக்குமே அந்த நம்பூதிரி அவங்க பொண்ணு ஒரு மாதிரி அனீசியாகவே ஃபீல் பண்ணியிருக்கிறாங்க, அந்த நெகட்டிவ் வைப்ரேஷனை உணர்ந்து. அப்புறமா இவங்க எல்லாருமே ரூமுக்கு போயிருக்கிறாங்க. ரூமில் போய் தூங்கும்போது இந்த பொண்ணு, நம்ம கதை சொன்ன பொண்ணுக்கு எப்பயும் போல் அவங்க மேலே ஏறி யாரோ உட்காந்து கழுத்தை நெரிக்கிற மாதிரி அந்த உணர்வு மறுபடியும் வந்திருக்கு. டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்துருக்குறாங்க. சுற்றி முற்றி பார்த்துட்டு அதை இக்னோர் பண்ணிவிட்டு தூங்கியிருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிருச்சு, இது ரெகுலராக ஆரம்பிச்சனால அவங்களுக்கு பழக ஆரம்பிச்சிச்சு. ஒரு பயம், மறுபடியும் நம்மளை விட்டு போன ஒரு உருவம் மறுபடியும் நம்ம மேலே ஏறி உட்காருதுன்னு சொல்லி ஒரு பயத்தோடையே படுத்து தூங்கிடுறாங்க அந்த டிஸ்டர்பன்ஸ்லேயுமே. அடுத்த நாள் காலையில் அந்த பொண்ணு எப்பயும் போல் ஹாஸ்டலை விட்டு கிளம்பி காலேஜுக்கு போகிறாங்க. காலேஜுக்கு போகும்போது எல்லாருமே இந்த பொண்ணை பார்த்துருக்குறாங்க.
இந்த பொண்ணுக்கு என்ன எதுக்காக பார்க்குறாங்க எதுவுமே புரியலை. காலேஜ் கிளாஸ் ரூமில் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் வந்து என்னடி இது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தான் அந்த பொண்ணு அப்போ தான் மிரரே பார்க்குறாங்க. இங்கனக்குள்ளே யாரோ அந்த பொண்ணை அரைஞ்சிருக்கிறாங்க. அந்த அரைஞ்ச தழும்பு இருக்கும் இல்லையா, ரெட்டிஷா, அது வந்து அந்த பொண்ணோட கன்னத்தில் பதிஞ்சிருக்கு. எப்படி? ஆனால் அந்த பொண்ணுக்கு வலியோ எரிச்சலோ அப்படி ஒரு அந்த இடத்துல அரைஞ்சதுக்கு உண்டான அந்த ஒரு ஃபீலே இல்லையா. அன்னைக்கூட எக்ஸாம் முடியுது. அந்த பொண்ணுங்க 3 பேருமே ஹாஸ்டலை நோக்கி வந்துட்டுருக்குறாங்க. வந்துட்டு இந்த மாதிரி எதனால் இந்த மாதிரி ஆச்சுன்னு தெரியல. இந்த பொண்ணு ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே இருக்கும்போது அன்னைக்கு நைட்டு என்ன ஆகுது அப்படின்னா, அதே ஒரு 12:30 1 மணிக்கிட்ட மறுபடியும் அந்த நம்பூதிரி பொண்ணு வந்து ஒரு மாதிரி அனீசி ஆகுறாங்க. அந்த நெகட்டிவ் வைப்ரேஷன் வந்தால் ஒரு மாதிரி ஆவாங்கன்னு சொன்னேன் இல்லையா, அதே சேம் ஃபீல் ஆகுது அவங்களுக்கு. நம்பூதிரி பொண்ணும் இந்த நமக்கு கதை சொல்கிற பொண்ணு மட்டும்தான் உட்காந்துருக்குறாங்க வெளியே காரிடாரில். அந்த நம்பூதிரி பொண்ணு வந்து இந்த பொண்ணை பார்த்துட்டு ஒரு மாதிரி அனீசியாக ஃபீல் ஆகி ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்துருக்குறாங்க. அவங்க அப்படி பார்த்துட்டு இருக்கதை இந்த பொண்ணு வந்து பார்த்துட்டு என்னாச்சுடி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்க சொல்கிறாங்க, ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணு, நான் சொல்கிறேன் அப்படின்ட்டுருக்காங்க. இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருச்சு ஏதோ ஒன்று நடக்குது, பட் என்ன நடக்குதுன்னு தெரில. அந்த பொண்ணு சொன்னால் தான் தெரியும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த நம்பூதிரி அவங்க பொண்ணு வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. அதை சொன்ன உடனே இவங்களுக்கு வந்து அள்ளு விட்டுருச்சுங்க. எனக்கே புல்லரிக்குது. ஒரு குழந்தை சமணங்கால் போட்டு இந்த பொண்ணு உட்காந்துருக்குன்னா அதோட மடியில் உட்காந்துருக்குதான். கருப்பு உருவம், ஒரு குழந்தையோட உருவம் உட்காந்து இருந்துச்சாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் உட்காந்து கேட்குதான், கதை கேட்குற மாதிரி. எனக்கே எப்படி இருக்குன்னா அந்த பொண்ணுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. அந்த பொண்ணுக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக அள்ளு விட்டு அன்றைக்கி நைட்டும் அந்த பொண்ணு வந்து சரியாக தூங்கலை. அடுத்து லீவ் வருது, எக்ஸாம் லீவ் வருது. மறுபடியும் அவங்க ஊருக்கு போகிறாங்க. ஊருக்கு போன இடத்துல அவங்க நிம்மதியாக தூங்குறாங்க. சாதாரணமாக தான் அவங்க லைஃப் போகுது. அங்கே எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுக்குமே அந்த பொண்ணுக்கு இல்லை. மறுபடியும் இதே ஹாஸ்டலுக்கு வராங்க. இப்போது அந்த எக்ஸாம் லீவ் முடிஞ்சு அந்த பொண்ணு ஹாஸ்டலில் இருந்துக்கிட்டே டைப் பண்ணுறாங்க ஐ பிரபாகரன் அஃபிஷியல் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு. எஸ், எனக்கு தான் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. இந்த நேரத்தில், அதாவது இப்போது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நேரத்தில் அந்த பொண்ணோட ஹாஸ்டலில் யாருமே இல்லைங்க. ஒரு 5 பேர் தான் இருக்கிறாங்க இந்த பொண்ணை சேர்த்து. இந்த பொண்ணோட ரூம்மேட்ஸ் எப்பயும் போல் லேட்டாக தான் போயிருக்கிறாங்க. அவங்க வரதுக்கு லேட் ஆகும்னு சொல்லிட்டாங்களாம். இந்த பொண்ணு மட்டும்தான் அந்த ரூமில் இருக்கிறாங்களாம். இந்த பொண்ணு எப்பயும் போலயே அந்த ரூமில் வந்து அந்த கதவை டம் டம்னு தட்டுற சவுண்டு, அது போக இந்த பொண்ணோட கையில் வந்து யாரோ பிடிச்ச மார்க்கு, அந்த மார்க் வந்து கையில் இருக்குதான். நைட் ஆனால் அந்த பொண்ணை சுற்றி யாரோ பேசிகிட்டு இருக்க மாதிரி ஒரு மாதிரியாக அனீசியாக அந்த பொண்ணுக்கு ஃபீல் ஆகுதான். ஒரு மாதிரி அனீசியாக கூட இல்லை, அது உண்மையாகவே நடக்குதான். எப்பவும் போல் அந்த பொண்ணோட கழுத்தில் வந்து ஏறி உட்கார்ற மாதிரி அதே ஃபீல். அது போக கதவை வந்து நேற்று நைட்டு, அதாவது இப்போ டைப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா நேற்று நைட்டு வந்து அந்த பொண்ணு தனியாக தூங்கும்போது அதே மாதிரியே டோரை நாக் பண்ணியிருக்கிறாங்க, டம் 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 டம்னு. அந்த பொண்ணுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிருக்கு. அங்கே இருக்க குரங்குங்களாமே கத்தியே காட்டி கொடுக்குமாங்க. அங்கே ஏதோ ஒரு தீய சக்தி இருந்தால் அந்த அதாவது அந்த வாயில்லா ஜீவன்களுக்குமே ஃபீல் ஆகும். அதெல்லாம் அதுங்களோட கத்துற சவுண்டே வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாறிடும். ஸோ இந்த பொண்ணு போய் வார்டன்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க, நான் மட்டும்தான் ரூமில் இருக்கிறேன், இங்கே வந்து ஏதோ நடக்குது, இந்த நடந்தது எல்லாத்தையுமே சொல்லியிருக்கிறாங்க. ஒரு கருப்பு உருவம் இருந்துச்சு, அது போக டோரை வந்து நாக் பண்ணாங்க, என் கழுத்தில் ஏறி உட்கார்ந்த மாதிரி ஒரு உருவம் உட்காந்துருக்கு, இதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் இப்படி தாம்மா நடக்கும், நீ யாருக்கிட்டே இதெல்லாம் ஷேர் பண்ணாத, அதெல்லாம் அப்படியே பழகிடும், அது உன்னை எதுவும் செய்யாது, உன் உயிருக்கெலாம் எதுவும் ஆபத்து இருக்காது, இதை நீ வெளியே சொன்னா காலேஜோட ரெப்யூட்டேஷன் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க காலேஜ் வார்டன், ஹாஸ்டல் வார்டன். எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. இது அந்த பொண்ணு வந்துட்டு அவங்களோட காலேஜ் நேமையும் எதையுமே மென்ஷன் பண்ணலை. அப்படி மென்ஷன் பண்ணி அதை சொல்லாதீங்கன்னு சொல்லியிருந்தா கூட நான் சொல்லியிருப்பேன். ஏன்னா இது தப்பு இல்லையா? இப்படியும் காலேஜ் ஹாஸ்டல் வார்டன்லாம் இருக்கிறாங்களான்னு எனக்கு, இப்படியும் காலேஜ்லாம் இருக்கான்னு எனக்கு ரொம்ப இதாக இருக்குதுங்க, கவலையாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம பெற்றவங்க வந்து குழந்தைங்கள வந்து ஒரு தனியாக அனுப்புகிறோம் அவ்வளோ தூரம் வெளியே, இங்கேன்னு கிடையாது, கனடான்னு கிடையாது, இந்த மாதிரி நிறையா மெசேஜ் எனக்கு வந்திருக்கு இதே மாதிரி சேம் பேட்டர்னில். ஸ்டோரி உங்களுக்கு, இந்த ஸ்டோரி மூலமாக உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு எதனா இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய மெயில் ஐடியும் கீழே கொடுக்குறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் இல்லை நான் எப்படி அனுப்புன்னு கேட்டிருந்தீங்க. மெயில் ஐடி நான் கீழே கொடுக்குறேன், மெயில் ஐடியிலையும் அனுப்புங்க. அப்படி இல்லைனா இன்ஸ்டாகிராமில் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பாய்.